கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் ஏற்கனவே எனக்கு டின்னு சிஎஸ்டி எல்லாம் உண்டு, கரண்ட் அக்கவுண்ட் எல்லாம் இருக்கு, வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்ப இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு தனியா வேட் சிஎஸ்டி ஐ கோட்லாம் வாங்கணுமான வேண்டாம், அப்படி செலவு பண்ணாது. இருக்கிற நிறுவனத்துக்கு என்ன வேணும், எக்ஸ்ட்ரா ஐ கோட் இருந்தா போதும். ஐ கோட் இருந்தா எப்படி பாஸ்போர்ட் வாங்கணும்னா நாட்டை விட்டு நம்ம வெளியில போறாங்க, அது மாதிரி ஐ கோட் இருந்தா நீங்க உற்பத்தி பண்ற பொருள், நீங்க வியாபாரம் பண்ற பொருளை நீங்க என்ன பண்ணலாம், வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். சரிங்களா? வெளிநாட்டுக்கு நீங்க அனுப்பவும் முடியும், வெளிநாட்டுல இருந்து நீங்க வாங்கவும் முடியும். இது எப்படி சார் வாங்குறது, இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதை யார் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா, இப்ப நாம ஏற்கனவே வேட் சிஎஸ்டிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு அலுவலகம். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ங்கிறத ஃபாரின் ட்ரேட், தமிழ்ல அந்நிய வர்த்தகம்னு சொல்லுவாங்க. இது மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், வர்த்தகத்துறை அமைச்சகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு தனி அமைப்பு, டைரக்டரேட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு சொல்லுவாங்க. அந்நிய வர்த்தக இயக்குநரகம் அப்படின்னு ஒரு ஆபீஸ் இருக்கு, டிஜிஎஃப்டி ஆபீஸ்னு சொல்லுவாங்க. டிஜிஎஃப்டி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஆபீஸ்னு அதுக்கு பேர். அவங்களுடைய சவுத்ல பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட். சவுத்ல பாத்தீங்கன்னா நமக்கு குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 இடம், கோயம்புத்தூர், மதுரை, சென்னை, புதுச்சேரி யூனியன் பிரதேசம், 4 இடம் நமக்கு தென் பகுதியில் நம்ம சுத்தி இருக்கு. இது ஒவ்வொரு ஆபீஸுக்கும் ஒரு 10 மாவட்டங்களை அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இன்னைக்கு இந்த ஆபீஸுக்கு கூட நீங்க ஐஇ கோடு வாங்குறதுக்கு போக வேண்டாம், ப்ரொசீஜர் மாத்திட்டாங்க. இந்த கீழே ஒரு வெப்சைட் போட்டிருக்க பாருங்க, அதை நோட் பண்ணிக்கங்க, dgft.gov.in. அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க.